வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதாக கூறி அவற்றை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு. நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் சந்தேக நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. பொதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொது அமர்வுகளின் போது தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை. நாடு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் தேர்தல் முடியும் வரை மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வழங்கப்பட்டதாகவும் கூறி அவற்றை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரிய அடிப்படை உரிமை மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை மாத்தளையை சேர்ந்த தங்கவேலு தர்மேந்திர ராஜா மற்றும் புதுப்பிட்டியை சேர்ந்த பிரசாத் தினுக பிரியதர்ஷன ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். முன்னாள் கலால் ஆணையாளர் ஜெனரல் எம்.ஜே. குணர்சரி, முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே, நிதியமைச்சின் செயலாளர், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு உறுப்பினர்கள், தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வசந்த சமரசிங்க, பிமல் ரத்நாயக்க மற்றும் கலால்துறை அதிகாரிகள் ஆகியோர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுவில் ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் சட்டத்திற்கு முரணாக மற்றும் வெளிப்படை தன்மையில்லாமல் மதுபான விற்பனை உரிமங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளதுடன் இந்த அனுமதிகள் ஜனநாயக தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் அதை ஆதரித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நிதியமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தேர்தலின் போது தொழில் அதிபர்களின் ஆதரவை பெறும் நோக்கில் இந்த உரிமங்களை வழங்கியதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ் நூலகம் எரிக்கப்படுவதற்காக அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்ததாக அனுருகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து கவலைக்கிடமாக இருப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து தமிழ் மக்கள் யாழ்ப்பாண நூலகத்திற்கு மிகுந்த மரியாதை செலுத்தினர். மாணவர்கள் அங்கு நுழையும் போது பாதனைகளை கழற்றிவிட்டு செல்வதுண்டு என்று தெரிவித்ததாக கூறினார். இதற்கிடையில் யாழ்ப்பாண நூலகம் இருந்த அரசியல் கட்சி ஒன்றும் உடந்தையாக இருந்ததாகவும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். அந்த காலத்தில் கட்சியின் பெயர் தொடர்பு படுத்தப்பட்டமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இதை நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருந்தார். ஆனால் இப்போது அதே ஜனாதிபதி இந்த விடயத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேவிபியினர் ஒரு காலத்தில் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு தாக்குதல் நடத்தினர் என்று கூறிய அவர், அதன் காரணமாக அவர்கள் மன்னிப்பு கோரியுள்ளனரா? அவர்கள் ஏன் அதை பற்றி பேசுவதில்லை? யாழ்ப்பாண நூலகம் குறித்து பேசுவது சரி, ஆனால் நீங்கள் செய்த தவறுகள் குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் குழப்ப நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, இவ்வாறான சம்பவத்தினால் நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என்பதோடு இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததோடு அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு எதிர்க்கட்சி தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு புதுக்குடி நீதிமன்ற வளாக சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்த தயாசிரி ஜெயசேகர, சட்டத்தரணி போன்று ஆடை அணிந்து வந்த ஒருவரே குறித்த விடயத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இது நீதிமன்றத்துக்குள்ளேயே நீதிபதிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையினை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். அத்துடன் இது சிறிய விடயமல்ல எனவும் இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் விட்டால் பாரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். අලුත්කඩේ උසාවියේ ලෝය කෙනෙක් විදියට ඇවිල්ලා වෙඩි තියලා ගියා කෝඩ් නම්බර් 5 එකේ. විශේෂයෙන්ම විශාල අර්බුදයක් දැන් ඊයේ රාත්‍රියේ ළමයි දෙන්නෙක් එක්ක මිද්දෙනිය වෙඩි තියලා මේ අද උදේ දැන් සිද්ධ වුණේ. ඉතින් මේ රටේ ආරක්ෂාව පිළිබඳ විශාල ප්‍රශ්නේ මේ ජජස්ලා කෝට් එකක් ඇඳගෙන ලෝය කෙනෙක් විදියට ඇවිල්ලා වෙපන් එක අරන් වෙඩි තියලා ගියා කතානායකතුමා. මේක විශාල ප්‍රශ්නයක්. මේක විහිළු කතාවක් නෙමෙයි. ඔව් ගණිමුල්ලේ සංජීව කියලා ඒක වාතාල කෙනෙක්. ඒක වෙනම කාරණයක්. ඌව වෙන විදියට තමයි සාක්ෂි විමසමින් හිටියේ. හැබැයි අද ඌව ගෙනල්ලා සාක්ෂි විමසුවා මේ විනිශ්චයකාරතුමා කෝඩ් නම්බර් 5 එකේ. ඒතර වෙඩි තියලා මරලා දැම්මා. ආවේ ලෝයර් කෙනෙක් විදියට. ඉතින් ලෝයර්ස්ලත්
නීතිඥවරුත් කිසිම ආරක්ෂාවක් නැත්තනට පත්වෙලා තියෙනවා. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நபர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் மறைத்து ஆயுதத்தை கடத்திச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவிக்கின்றார். அதே நேரம் குறித்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் சந்தேக நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். சம்பவத்தை தொடர்ந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்த பிரதியமைச்சர் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். எனினும் பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகலவை ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பினர். எவ்வாறாயினும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை ஏற்பட்ட சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொது அமர்வுகளின் போது தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கூறியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் பேசிய அவர் கடந்த சில வாரங்களாக யாழ்ப்பாணத்தில் பலரால் அச்சுறுத்தப்பட்டதாக மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். தற்போதைய இந்த அமர்வுகளுக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பிச் செல்ல உள்ளோம். இந்த விடயம் நாட்டின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளதால் குறைந்தபட்சம் பொது அமர்வுகளின் போது எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோருகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கிடையில் இந்த கோரிக்கை சபாநாயகரிடம் பரிந்துரைக்கப்படும் என்று துணை சபாநாயகர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. State your point of order, please. This is regarding the issues today that there was an incident in courts in Colombo. I would like to mention you that in the past couple of weeks back, I was threatened by a couple of people in the Jaffna, and now we are planning to go back to Jaffna after these sessions. So I would like to request the Honorable Minister of Police to provide us at least a security during the public sessions because this issue has become more important in our country. Please convey this message. Thank you, sir. Okay, thank you. I will convey it to the Honorable Speaker of the House too. நாடு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாட்டின் பாதுகாப்புக்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் கூறி சில நாட்களிலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நேற்றிரவு இடம்பெற்ற ஒழுங்கமைக்கப்பட்ட சம்பவத்தை குறிப்பிடும் வகையில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ச இன்றும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதியின் முன்பு இடம்பெற்ற சம்பவத்தையும் நினைவூட்டினார். உயிரிழந்தவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறு தாக்குதல் நடத்துவது நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் அதே நேரம் இவ்வாறான சூழலில் முதலீட்டாளர்களை இவ்வாறு நாட்டிற்குள் அழைக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே முதலீடுகளை முன்னெடுத்த பலரும் இடைநடுவே திட்டங்களை கைவிட்டு சென்றதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இவ்வாறான சம்பவங்களினால் நாட்டின் சுற்றுலாத்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்த அவர் அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகில் இதே போன்றதொரு சம்பவத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தெளிவற்றதாக உள்ளதாக விமர்சித்த நாமல் ராஜபக்ச தற்போது நாட்டில் நடைபெற்று வரும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதாவது குறைந்தபட்சம் இந்த பாதீட்டில் முன்வைத்த திட்டங்களையாவது அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்.